வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு பரிதாபங்கள்ல இருந்து ஃபேமிலி அவுட்டிங் பாவங்களாக தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐபிஎல் ராசி பலன் பாவங்கள் அந்த வீடியோ பார்த்தோம். ஐக்காலில் வேணால் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி அவுட்டிங் பார்த்துடலாம். ஸ்டார்ட். டேஸ் கிளைமர். என்னங்க வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறீங்களா? ஆனாங்க பிறந்தா வந்து பசங்களா தான் பிறக்கணும், இல்ல ஆம்பளையா தான் பிறக்கணும். நினைச்ச நேரத்துக்கு வெளியே போகலாம், நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம். நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு அழுக்கு சட்டியை துவச்சிக்கிட்டு அப்படியே கொட்டிடணும். ஒண்ணும் இல்ல, போயிட்டு நான் வந்துடுவேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன் நானு. அதான் நினைச்சா 10 நிமிஷத்துல கூட போயிட்டு வர முடியுது. ஆனா இப்போ உங்க பொம்பளைங்களால அப்படி போக முடியாது. இல்ல, நீ தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, அதனால சரி ஏதோ பிஸியா இருக்க போல இருந்துச்சு. நான் என்ன ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், உங்க குடும்பத்துக்கு தானே உழைச்சு கூட்டுறேன். இல்ல அதுக்கு தனியா அதுக்கு சம்பளம் தெரியுங்களா? கிளம்பி வெளியே போவோம். நான்லாம் வரலங்க. நான் வந்தா செலவாகும்னு சொல்லுவீங்க, அப்புறம் அதை சொல்லுவீங்க. அதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகி மண்டெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலாம், பைத்தியம் பிடிச்சி போலாமா? 45 நிமிஷம் ஆகுமே. 45 நிமிஷம் நீங்க தாங்க மாட்டீங்களே. நீங்க உங்களுக்கு பொறுமையா இருக்கு. இப்பவே 7:30. 40 நிமிஷம் 8:30 போனா என்ன இடம் திறந்துருக்கு இந்த பாத்தீங்களா? இப்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நீங்க டென்ஷன் வருது உங்களுக்கு. அப்படியே நாக்கு வரைக்கும் வந்து அப்படியே குதிக்க பாக்குது, கண்ட்ரோல் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இல்ல நான் வரல. கிளம்புறதுன்னா கிளம்பி சீக்கிரமா வா, போயிட்டு வரலாம். இந்த பாத்தீங்களா அதிகாரமா பேசுறீங்க. அன்பாவே நீங்க சொல்ற. அன்பா சொன்னீங்கன்னா தானே நான் ஒரு இடத்துக்கு கிளம்பி வர முடியும். கிளம்பி வா. கிளம்பிட்டு வா. நான் கிளம்பி வரேன். 1 hour later. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கிளம்பி என்னங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கறதுல உங்களுக்கு என்னங்க அவசரம்? மாத்தல நீனா என்னங்க சீட் இருக்கு. அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன குடிச்சு கிளம்பி ட்ரெஸ் மாத்தி வந்து என்ன எப்ப போறது? இந்த பாத்தீங்களா டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறீங்க. நான் வரல. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. நான் வரல. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன் ஆக்குறாளே கடவுளே. என்ன ஆம்பளை பொம்பளையா படத்தி நடத்த வந்தீங்க. அவள ஆம்பளை போனா நான் கல்யாணம் பண்ணி உன்னை இதே ட்ரெஸ்ல நான் பண்றேன். அப்பதான் என்னன்னு உனக்கு புரியும். நான் கிளம்புறவன் நீ கோவடா மாத்திக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. அப்ப பார்த்தாலுமே என்னங்க ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை? நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு நீ பிரச்சனை பண்றியம்மா? என்ன நான் எங்க பிரச்சனை பண்ணி என்ன பண்றதுனே தெரியல. வெளிய போறதும் பிரச்சனை வருது. நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்ல இருக்கேன். அதானே நான் பழைய போறதுல சொல்லுவாங்கல. நீங்க போங்க. இது ஒரு ஐகானிக் அழுகை இது. இல்லாட்டி அப்படிங்கிறது. சரி போமா, கிளம்புவோம். கிளம்பி நம்ம டக்குன்னு போனோம்னா கேப்பாரு எங்க அப்பா எங்க போறீங்க என்னன்னு. கேட்டாருன்னா சொல்லுங்க எங்க போறோம்னு சொல்லுங்க. போயிட்டு வந்தா அப்புறம் அதுக்கு ரொம்ப இதா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி இருக்கும். தனியா இருக்கிற அவருக்கு. அதுக்கு எங்க அம்மா அப்பா தனியா இருப்பாங்க. அங்கன்னா அவங்கள சும்மா கூட்டு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போலான்றீங்களா? நான் கூட்டிட்டு போலான்னு சொல்லல, சொல்லாம போவேனான்னு சொல்றேன். நான் இல்ல நீங்க அவங்கள கூட்டிட்டு போவோம், நீங்க அவங்களோட போயிட்டு வாங்க. அவங்களே வரலன்னு சொன்னாங்கன்னா சரி, நம்மளே வரவானான்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? எங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அவுட்டிங் போறோம். அன்னைக்கும் வந்து உங்க கூட தொத்திக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா என்னங்க பண்றது? நீங்க தாங்க சொல்லி விட்டுட்டு வரணும். உங்க அப்பா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். நான் உங்க அப்பா இருந்தாலும் இப்படிதான். எங்க அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க உங்க லிமிட் அவங்க உங்களுக்கு தெரியணுங்க. வீட்ல உங்க அப்பா இல்ல, ஊர்ல இருக்கறனால நீ என்ன வேணாலும் பேசுற. இல்ல நான் வரலங்க. நீ சரி வா 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 வா. நான் வரல. இல்ல நீ போ. அப்பா அம்மாவோட போயிட்டு வாங்க. தம்ப்நெயில்ல பார்த்த வரைக்கும் என்னப்பா ஃபேமிலியா போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சரி போயிட்டு வாங்க பார்க்கலாம். அந்த இதுவும் வருவாங்க. சரி வர்றோம். மால்ல போனா கால் வலிக்கும், ரொம்ப நடக்கிற மாதிரி அலைச்சலா இருக்கு. சும்மா வீட்லயே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு, பொழுது போக மாட்டேங்குது. போயிட்டு வருவோம். கடை கடையா ஏறி இறங்கி எனக்கே ரொம்ப இன்டைரக்டா சொல்றாரு. உட்கார்ந்திருக்கோம், அந்த பெஞ்ச் போட்டு வச்சிருப்பாங்க இல்ல. சரி கிளம்பி வரணும், லேட் ஆகுது. நான் கிளம்பிட்டேன். அம்மா கிளம்பி இருக்கேன், ரெடிடா அப்படியே வரேன். சரி வாங்க போவோம். என்னடி போலாம்ல? சமாளிக்கிறாரு என்னமா சொல்லி இருக்கலாம். நானும் சரி வாங்க போவோம். வாங்க வாங்க. கார்ல தானே போற. என்ன உனக்கு நீ என்ன சமூக வழியா? இவரு லேடி கட்டப்ல இப்பதான் பாக்குறானா? எல்லா குடும்பத்தோட எதுக்குங்க வந்திருக்கீங்க? வேற ஏதாவது வீடியோ எல்லாம் வருவாரா அவரு? லேடி கட்டப்ல ரெடியா இருக்காரு. நீங்க என்னன்னு சொன்னீங்க? கால் வலிக்குன்னு சொல்லி பார்த்து கேட்க மாட்டாங்க. மாமா வாங்க வாப்பா போ. வாங்கப்பா. விட்டு கிளம்புங்க. இந்த வீடு ஞாபகம் இருக்கா? அந்த மாமன் மச்சான் பாவங்கள கூட வரும். நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதாவது போய் தொட்ட உடனே பின்னாடி வந்து அதிக வடிகட்டியா அப்படி வரல. இந்த இளவுக்கு தான் நான் இங்க வரவே வேணாம்னு சொன்னேன். நான் வரவே இல்ல. நான் வீட்ல இருந்தேன். எதுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்து அவங்களையும் கூட்டிட்டு வந்தேன். மாமா என்னம்மா இங்க இந்த பாத்துக்கிறேன் மாமா. என்ன பாக்குறீங்க? Dress எல்லாம் ஒண்ணும் சரியே இல்ல மாமா. காஸ்ட்லி கொள்ள காசு. ரொம்ப கொள்ள காசு. அவுட்டிங்ல கடை போறதே அவுட்டிங்க. அதான் அங்கிட்டு போய் 1 ரூபா விக்கிற பொருளை 10 ரூபாய்க்கு விக்கிறான். பாத்துக்கங்க. இங்க வந்து சும்மா பாக்குறதோட நிறுத்திக்கிறேன். நல்லது வாங்குறதெல்லாம் வேஸ்ட். கேட்டீங்களா? ஏங்க மனசுக்கு இல்லம்மா. ஐயோ
என்னடா எப்படா கிளம்புவான்? இப்பதானப்பா வந்தோடனே எவ்வளவு நேரம்டா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்கவும் மாட்டேங்கிறீங்க. என்ன இருங்க, பாக்க தானே வந்திருக்கு. அதான் சொன்னேன் அவுட்டிங்னா நாங்க. மால் போயிட்டு ஷாப்பிங் பண்றதா அவுட்டிங்கா? நான் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தேன். அதான் சொல்லுவேன். டைம் ஆகுது, இங்க உட்கார்ந்துருக்கோம். எதை பத்தி யோசிக்காம எனக்கு அம்மா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதா அப்படின்னு எவ்வளவு நேரம் நான் நடக்கிறது. இதான் நான் வேணாம்னு சொன்னேன். நானு நடக்க இப்படிதான் அங்க இருக்கு. மால்னா அலையத்தான் செய்ய மாதிரி இருக்கும். வீட்டுல இருந்தனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் வயசு சின்ன வயசா இருக்கப்ப நாங்கெல்லாம் வந்து அப்படி விட்டுட்டு போயிருந்தா நீ இன்னைக்கு இப்படி வளர்ந்துருப்பியா? சரி விடுங்க. முட்டி அம்மாவுக்கு வலிக்குதுங்கிறா, சட்டு புட்டு வாங்குமாமா, வாங்குமா டக்குன்னு. வாங்குறேன் மாமா. ஆட்டோ புடிச்சு அனுப்பிடுவோம். ஏன்டா காசை ஏன்டா வேஸ்ட் பண்ற? இல்ல கால் வலிக்கிறீங்க. 10 நிமிஷத்துல கிளம்ப போற, வாங்குடா சக்குன்னு வாங்குடா. 10 நிமிஷத்துலயா? உட்கார்ந்து போமா. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. நம்புறேம்மா. இல்ல இப்படி சொல்றாரு எங்க நீங்க அப்பா. எதுக்குங்க என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு இந்த அம்மா தெரியல. நீங்க நான் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல இருந்திருப்பேங்க. சரி, நான் போங்க. ஆட்டோ போட்டு வீட்டுக்கு போறேன். ஏய், ஆட்டோ போட்டு கிளம்புறேன். பிச்சுரா பாத்துக்க. என்ன ஆமா ஏங்க என்னம்மா ஏங்க இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். படத்துக்கு போறது, சாப்பிடுறது. பாத்தீங்களா இன்ஸ்டால? ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்களா பாக்கலையா? அந்த மாதிரி இல்லையா? அப்படின்னா பார்க்கலாம். இங்க வாங்க, நீங்க அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க அங்க போய் இங்க பாத்தீங்களா, அண்டர் 5000 நியர் சென்னை, ஒன் டே பட்ஜெட்ல ஒன் டே டிராவல்ல நம்ம வந்து போயிட்டு வந்தோம். சும்மா இவங்க ஏதோ போடுறாங்கன்னா நீயும் கேட்டுட்டு சும்மா அதை பைத்தியம் ஏங்க அவங்க போய் போட்டிருக்காங்க, அப்புறம் என்ன பொய்யாவா போடுறாங்க? பொய்யா தான் போடுறாங்க. வேற சரி, ஏதாவது அதை விடுங்க. அப்ப இது பாருங்க, இந்த இடத்துக்கு போமா, இங்க போய் ரீல்ஸ் பண்ணுவோம். இங்க ரீல்ஸ் பண்றதுக்கெல்லாம் போனேன். ரீல்ஸ் வந்து எல்லாரும் பண்ணணுமா? ஏங்க அடுத்த வாரம் போவோம். போவோம்னு முத சொல்றீங்க. இப்போ ஒரு ரீல்ஸ் நம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. போவோம்னு சரி சொல்லுங்க. போவோம். ஏங்க, இது பக்கத்துலயே இருக்குது. உள்ளூர் இங்கே போமா. இது நீ கிளம்பி வந்து எப்ப போய் நம்ம அங்க இடத்துக்கு போயிட்டு எப்ப திருப்பி வருது? நைட் ஆகி போச்சு இப்பவே. ஏங்க அப்ப நைட் அவுட் ஒன்னு இருக்கு, அங்க போமா. நைட் அவுட் வீடியோ இங்க பாருங்க, 5 இடம் போட்டுருக்காங்க. இது வேலை இருக்காதோ? இந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒண்ணுக்கு புடி போடுறதான் இதா இருக்கு போல. ஆமாங்க, அவங்க இதுக்கு இதே டெடிகேட்டடா அவங்க இந்த ஜாபா நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி ரைட் போயிட்டு வா. நல்லாவே இருக்கு பண்ணி. கிளம்பிட்டு வா. ஏன்டா அப்படி எடுக்கிறீங்க? நாசமா போறாங்களா? ஒரு இடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஐபிஎல்ல சொல்லிருப்பாரு, வீடியோ எடுத்து போட்டு வாயில பந்து முளைக்க. எங்க போட்டு உயிரை வாங்குறாங்க. எங்க போமா? போலாமா? போலாம். என்னடி இது? என்ன லைன்ல நிக்கிறாங்க இவ்வளவு பேர்? இல்ல பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸான கடைங்க, அதான் இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஒரு கடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு லைன்ல இன்னும் போய் நின்னுட்டே இருக்காங்க. என்னடா அது? இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க. லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரையும் வாங்க டெய்லி இது பண்றாங்க போல இருக்கு. அங்க பாருங்க, அண்டா காலி ஆயிருச்சு, புது அண்டா இறக்குறாங்க பாருங்க. ஐயோ கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலையே சார். ரொம்ப ஃபேமஸ் சார், கிடைக்கிறதே ரொம்ப ரேர். என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வரிசை நிக்குதுன்னு பாருங்க. ஐயோ சரியான பிரியாணி இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்காது, நல்லா டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, அதனால இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. நல்லா இருக்காருன்னா எவ்வளவு ரெகுலர் கஸ்டமர் கிடையாதுப்பா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊரு இந்த மாதிரி ஏதாவது வர்றப்ப வீடியோ பார்த்து நீங்க நல்லா இருக்குன்னு வந்து நின்னு வாங்கி திம்பாங்க. ஏமாந்து போறாங்களப்பா பாவில. அப்புறம் என்னடா அது? நீ நிக்கிற யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல காமிக்குமா யூனிக் வியூவர்ஸ் சொல்லிச்சு அந்த மாதிரி. நான் நல்லா இல்லன்னு சொல்லி எவனா ஒருத்தர் தின்னு பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்கு, நல்லா இல்லன்னு பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா, அதனாலதான் சாப்பிட்டு பார்த்து எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு போயிருவேன். ஏன்னா இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை நம்பி நான் எங்க இருந்து எங்க வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வந்த இடத்துல எதுக்குங்க தேவையில்லாம அழுதுக்கு சார் சார் கேப் விட்டுறாதீங்க, ஆள் உள்ள பூந்துரும், அப்புறம் பிரியாணி கிடைக்காது. கிடைக்க நல்லது நல்லா இல்லைங்கிறாங்க. அப்புறம் இந்த பிரியாணி நிக்க வைக்கிறாங்க. யாரோ சொல்றது நீங்க எது கேக்குறீங்க? நம்ம சாப்பிட்டு நல்லா இல்லன்றாரு, அப்புறம் அங்கேயே தான் நிக்கிறாரு. நகர மாட்டாங்க. அண்டா வந்துச்சு. டேய் போயா, முன்னாடி போயா. நீ போங்க சார், போங்க என்ன சார். அதுக்கு வாங்கிட்டு போயிருவோம்னு நிக்கிறாங்களோ. நல்லா இருக்கா? நல்லா இல்லாத மாதிரி நல்லா இல்லாதான் சொல்றானே. நல்லா இல்ல, ஒரு பிளேட் போதுன்னு 2 பிளேட்டா வாங்குங்க, நல்லா இருந்தா என்ன செய்வீங்கன்னு என்ன கேட்டுட்டு பேஸ்ட் இப்ப 2 பிளேட் பேஸ்ட் வாங்கிட்டமே தின்னுட்டு போகணும். தலையில அடிச்சுக்கிட்டு தலையில தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சென்னையோட பெஸ்ட் பிரியாணி வேணும்னா 150 ரூபாய்க்கு நம்ம அண்ணன் கடையில விக்கிறாங்க. இந்த கடையில 2 கப்பல்ஸ் இங்க பாருங்க, நம்ம ஹாய் சொல்றாங்க. அவங்க சொன்னா ஹாய், இவர்தான் நல்லா இருக்காருன்றாரு. பிரியாணி தருவீங்க, அதான் வீடியோக்கு தான் வந்து மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பரா இருக்கு, செம்ம பிரியாணி. வாங்காதீங்கன்னா ஹாய் சொல்றேன் தர மாட்டேன். தர மட்டமா இருக்காது. ஏன்டா வீடியோ போடுறேன், இதை பார்த்து 10 பேர் வருவாங்க. அவன் இங்க போடுறா தம்பி. என்னங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, நிம்மதியே இல்ல வீட்டுல. அப்படி நைஸா வெளியே போயிட்டு வெளியே கூட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க நைஸா வெளியே கூட்டிட்டு போவீங்க, உங்க அப்பா உங்க அம்மா வருவாங்க, தேவையில்லாத சண்டை வரும், வெளியே போனாலும் வரும். நல்ல மூட்ல கூப்பிடும் போதே வந்து டென்ஷன் ஆகி அப்புறம் என்ன வெறி பிடிக்க வைக்காத. இது நடக்காதா? இப்ப நான் சொன்னது நடக்காம நான் டெக்னிக்கா நான் ஹேண்டில் பண்றேன். நானு அப்படியே நான் எதுவும் பேச வேணாமா? எதுவும் பேசாம சைலண்டா வா, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே ஓகே. நான் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வெளியே போறேன். டென்ஷன் சாரிங்க. வாங்க வாங்க வாங்க.
என்னப்பா கிளம்பிட்டீங்க இப்படி? என்னப்பா பல்லு வலின்னு உயிரை போட்டு வாங்குறான். போட்டனா ஒரு போட வரல. சொல்றேன் நானு பல்லு வலி வரும்போது சொல்லுன்னு கேட்க மாட்டேன்னு பல்லு வலிக்குது. இதான் அந்த டெக்னிக்கா என்னம்மா ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லி அப்படியா? போயிட்டு ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு வரேன். நல்ல வேலை பாடுறா, அந்த கடவுளே உன்னை அனுப்பியிருக்காண்டா. என்ன எனக்கு லேசா கடவா அப்படியே எனக்கும் பாத்துருவோம். கார்ல தானே போறீங்க, எனக்கும் பாத்துருவோம். போயிருவோமா? முதல்ல அந்த பிள்ளை காட்டுறோம்டா. அந்த ஐபிஎல் ராசி பலன் பாவங்கள் இருக்குல்ல, கடப்பார டீமும்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு அது பல்லு எந்த வலிக்குது, டீமை சொல்றாங்கன்னு நாளைக்கு தான் தெரியல. வாய் பாத்துக்கிட்டு இருக்கேடா. சரி வாங்க போவோம். தெரிஞ்சா அந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. சரி, எல்லா வீடியோல கூட சரி, comment போ. பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? அப்படி பார்க்கலாமா? வாப்பா போப்பா. நீங்க வேணா நான் வேணா பாத்துட்டு வரேன். நீங்க இருந்துட்டு வா, நாளைக்கு நீ இருப்பா, நான் கூட்டு போயிட்டு வர்றேன். இல்ல நான் வரேன். எப்பா? ஐயோ அவுட்டிங்கே மாறுது. நீ இருப்பா கொஞ்ச நேரம். ஏப்பா சார் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா சார்? உங்க அப்பா அங்க சனீஸ்வரன் கோயில் கிட்ட கிளினிக் இருந்துச்சே சார், அவர்கிட்ட நான் அடிக்கடி வருவேன். எங்க ஐயாவை கூட்டு வந்திருக்கோம். நான் இப்ப தேவையா? அவருக்கு வெறும் டாக்டரா இருந்தாரு, இவர் பல் டாக்டரா போயிட்டாரு. ஒழுங்கா படிக்கல போல. சும்மா இருக்க படிக்க சார். ஒண்ணும் இல்ல, பல்ல கொஞ்சம் கம்மு போட்டு ஒட்டி வச்சாச்சு கேப்ல. ஏதோ ஃபுட் உள்ள போய் தான் சார் அது ஏதோ. அப்படியா? சரி மத்தபடி எல்லாம் கிளீன் பண்ணாலே போதுங்கிறீங்களா? எந்திரியா போலாம். வாப்பா போவோம் வாப்பா. என்னப்பா என்ன சார் பாருங்க, கொத்தப்புல் பயங்கரமா அரிச்சிருக்க. கொத்தப்புல் இருக்கு போல இந்த விட்டான்னு வச்சுக்காங்களேன், நரம்பு இருக்கு பாத்தீங்களா, இங்க துடிக்கும் பாத்துக்காங்க. அந்த மாதிரி பெயின் இருக்கும். நம்ம லைட்டா இல்ல அது லேசா ஏதாவது மருந்து போட்டு விடுங்க, நான் அடுத்து வந்து பாத்துக்கிறேன் டாக்டர். ஆமாங்க போட்டு விடுங்க, அப்புறம் வந்து பாத்துக்கலாம். ப்ராப்ளம் ஆயிரும் சார். அது மட்டும் லைட்டா எடுத்து விட்டான்னு வச்சுக்காங்க, சின்ன வேலை தான். சரி புடுங்க விடுங்க. ஏய் என்னடா சொல்றே கேளுடா. புடுங்கனா 2 நாள் பேச முடியாது கரெக்ட்டுங்களா? ஆமா டேய் இருடா சொல்றே கேளுடா. பேச கூடாதுனே. ஓகேவா? பேச முடியாது போ. குடிக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? எனக்கு எது வேணாம், கம்முன்றுங்க. சரி அப்பா ரொம்ப திதியா துடிக்கிற நீ ஆட்டோ பிடிச்சி விடுற. நீ கிளம்பி நீ வீட்டுக்கே போயிரு. அப்படிடா ஆட்டோ சரியா போக கூட்டு போகடா. கூட்டிட்டு எப்படி போறது? நம்ம பசிக்குது, சாப்பிடுற டைம்ல பல்ல வச்சுக்கிட்டு எப்படா சாப்பிடுற? அம்மா சமைச்சிட்டு போ வாடா, அங்க பாத்து சாப்பிடுவோம்டா. வாமா நேரத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவோம்ப்பா. சரி சரி நீங்க போங்க போங்க. வா போடாமா, வாமா வண்டி எடுக்கமா. ஓடுற பிளான்லாம் வீணா போகுது. போங்க. டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிடுறாரு. ஏன் நீலாம் மனுஷனாயா? நீங்க உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு மூளை உண்மையில இருக்கா இல்ல கலட்டி இழுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களா? என்னடி கனமாடி கண்டேன் சரின்னு சொன்னா அது ஏங்க கரெக்ட்டா அவருக்கு அந்த பல்லு வலிக்கிறதா பார்த்து பல்லு ஆஸ்பத்திரி. நீங்க ஏங்க ஏதோ பெண்கள் ஆஸ்பத்திரி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வாட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். அதுக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு. சும்மா இப்ப என்ன டென்ஷன் ஆக்கறதுக்கு வேற மாதிரி நீங்க டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லி தான் வெளிய அவுட்டிங் கூட்டிட்டு போனீங்க. அது கூட்டிட்டு போய் டென்ஷன் ஆகுது. என்ன எனக்கு புரியவே இல்லை. நான் தான் போய் இப்ப பச்சை ட்ரெஸ் வாங்கி பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர போறேன். அம்மாவுக்கு பல்லு வலிக்குதாண்டா. அம்மாவுக்கு பல்லு வலிக்குதா? சும்மா ஏமா நீ என்ன பல்லு வலிக்கு இந்த அடே ஆமாடா பல்லு வலிக்குதுடா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதை எடுத்துடலாமா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சேன்ல, அதுவும் இதுவும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆனா கலருக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நீ எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வா. நான் அதையும் போட்டு காட்டுறேன், இதையும் போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க, நீங்க பாத்துட்டு 1/2 மணி நேரமா வந்துட்டு 2 ட்ரெஸ் வச்சுட்டு சாமி. ஏங்க ஆனா ஃபிட் இதுதான் கரெக்டா இருக்கு. ஆனா கலர் அதுதான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. என்ன இது நல்லா இருக்கு, இது நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபிட் இது கரெக்டா இருக்கு. கலர் அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. அந்த கலர் வந்து ஃபிட்டால என்ன பண்றது? வேற மாதிரில இருக்கு உனக்கு. வேற என்ன பண்றது? குழப்பமா இருக்கு எனக்கு. ரெண்டையும் வச்சிட்டு வந்து இல்ல இதை எடுத்துக்கிட்டு வா. நீ 1/2 மணி நேரமா அது 2 ட்ரெஸ் வச்சுட்டு உள்ள போற வெளிய வர நிக்கிற வரன்னு இப்ப கடைக்கார ஒரு மாதிரி பாக்குற மாதிரி. இப்ப கடைக்கார ஒரு மாதிரியா பாக்குறீங்க. எதுக்கு நீங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க தேவையில்லாம? இல்ல எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது மட்டும் நீங்க வந்து உனக்கு எதுக்குங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். வாங்க போலாம். எங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல ட்ரெஸ்ல எடுக்கல. எடுக்க வந்து எடுத்துல. இல்ல ட்ரெஸ் எடுக்கல. எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்க. நீ என் கூட வர. நீங்க எதுக்காக நீ வந்து சொல்ற நான் இந்த Dress நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் கம்முன்னு எடுத்துக்கிட்டு வரேன்ல நான். ஐயோ சொல்றது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு Dress நிறைய இருக்கு வீட்ல. நான் Dress எடுக்கல. வாங்க போலாம். எரிச்சல யாரு? எடுத்துக்க. இல்லங்க எனக்கு உண்மையிலேயே தான் சொல்றேன். நான் காருக்கு போறேன். நான் வண்டிக்கு போறேன். வாங்க. ஏய் என்ன Dress எடுத்துட்டு எனக்கு தேவையில்லாம முத கை எடுத்துட்டு பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம ரோட்ல கை வைக்கிறீங்க? எடுத்துட்டு ரோடா Dress எல்லாம் வேணாங்க. எனக்கு எதுக்குங்க Dress? ஏய் கன்ட்ரோல் ஆகாத. அப்புறம் சப்பம் எடுத்து போறேன். ஏன் சத்தம் நான் கையை புடிச்சிருக்கேன். நான் புடிச்சிட்டீங்களா? நீங்க சத்தம் அதேறீங்களா? என்ன எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. பாரு முன்ன மாதிரி கட்டிட்டு வந்து ரோட்ல சண்டை போட்டா எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. என் தலை இழுத்து நடக்குதானே பாரு. என்ன பப்ளிக் பாக்கு
அவர் சுத்தி சுத்தி இந்த வடிவேலு அந்த பொறுமையா கொஞ்ச நேரம் தான் அது பொறுமையா என்ன வேல் படத்துல வடிவேல் இன்னொருத்த சண்டை போட்டுட்டு இருப்பாரு டீ கடை அடிச்சது காசு கொடு அப்படின்னு சொல்லி கேமரா பிடிச்சிட்டே வரா அந்த மாதிரி பண்ணிருக்காரு. சார் நான் பார்க்கல மேடம், நான் பார்க்கல. வாயா நீ ட்ரெஸ் நல்லா இருந்து அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ. நான் அப்பா வீட்டுக்கு போறேன்ல, அம்மா வீட்டுக்கு போறேன்ல, அப்ப அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பா கூட்டு இங்க பா. கேட்டதை வாங்கி கொடுங்க சார். ஏன் சார் ஒய்ஃப் ஏன் சார் நடுரோட்ல இருங்க சார் நீங்க இருங்க சார். வீட்டுக்கு போனா பிச்சு விட்டுறதுக்கு ஒழுங்கா மரியாதையா கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு தேவையில்லாம நீங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க. எனக்கு ட்ரெஸ் வேணும். இருக்கும் உனக்கு எதுக்கு வருது இப்ப? நான் என்ன என்னங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க? உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? கேண்டி கொடுத்துறேன். சரி போ எடுத்து தொலை போ. இந்த தொலையா என்ன நல்லா பேசுற மாதிரி வச்சுட்டு இவ்வளவு தொலைக்கல இருக்கீங்க. தொலைஞ்சு போயிருவேன் பேசாம. இப்படி இருந்தீங்க எப்படிங்க ஜாலியா இருக்க முடியும்? பாக்குறாங்க. அவர் பாக்குறவர் எப்படி பாக்குறாரு, கேஷுவலா இருக்காராமா, அப்படி எட்டிட்டு பாக்குறாரு. முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் தான் ஓகேவா இருக்கு. இதை எடுத்துட்டு போவா பாருங்க. இத நான் அப்ப சொன்னப்பவே எடுத்திருந்தேன்னா இவ்வளவு பெரிய இதே இல்ல. நீ எவ்வளவு பெரிய இதே இல்ல. நான் மட்டும் நீ சரி சொன்னப்ப சரி 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 நீங்க சரி வந்து சரி 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 கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒருவேளை ரியல் லைஃப்ல நடந்ததெல்லாம் அப்படி பண்ணி அமைக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. அவுட்டிங் பாவங்கள். ஸோ நான் தம்ப்நெயிலில் பார்த்த வரைக்கும் நிறைய வேற எங்கெங்கெல்லாம் போகும் போல, டூர் மாதிரிலாம் போகும் போல அப்படிலாம் நினச்சேன். அந்த மாதிரி சீனே எதுவும் வரலை. மொத்தம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் வர மாதிரி. அதான் அவுட்டிங்னா என்ன, ஷாப்பிங் தான் போகிறாங்க, அதை தான் அவுட்டிங்ன்றாங்க. இல்லை நான் இந்த அப்பாவை புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் நான் இத்தனை நாளா. நைஸ். ஓகே, பரிதாபம் வந்து ஃபேமிலி அவுட்டிங் பாவங்கள் வேற லெவல். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.